இப்போ நம்ம மேட்ச் நம்பர் 30 ஜிடி வர்சஸ் எம்ஐயோட ப்ரீ மேட்ச் அனாலிசிஸை பார்ப்போம். இந்த மேட்ச் அகமதாபாத் ஸ்டேடியம்ல நடக்குது. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் எப்படியும் bowling தான் சூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு டீமோட கீ பிளேயர்ஸ் பத்தி பார்த்தோம்னா ஜிடிக்கு சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், அப்புறம் ரஷீத் கான் இருக்காங்க. மும்பைக்கு பார்த்தோம்னாக்க டிகாக், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் பும்ரா இருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பத்தி பார்த்தோம்னா ஜிடி சேம் பிளேயிங் லெவன் தான் போவாங்க. ஆனா மும்பைக்கு மட்டும் ரோஹித் சர்மா உள்ள வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அப்படியே இம்பாக்ட் பிளேயர் பக்கம் வந்தோம்னா ஜிடிக்கு ஷாருக் கானும், மும்பைக்கு கசன் பாரும் உள்ள வர சான்சஸ் அதிகமா இருக்கு. ரெண்டு டீமோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்த்தோம்னா மும்பைக்கு இந்த வாட்டி பிளேயிங் லெவன்ல ரோஹித் சர்மா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஹர்திக் பாண்டியோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கறதுனால இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். மைனஸ்னு பாத்தீங்கன்னா அவங்க மிடில் ஆர்டர் ரொம்பவே வீக்கா இருக்கு. ஜிடிக்கு நம்ம பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பார்த்தோம்னா ஜிடியோட டாப் ஆர்டர் சூப்பராகவே இருக்கு, பவுலிங் நல்லாவே பண்றாங்க. ஆனா அவங்களோட மைனஸ்னு பார்த்தா அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங் தான், அது ரொம்பவே வீக்கா இருக்கு. அடுத்து ஹெட் டு ஹெட் பார்த்தோம்னா 8 மேட்சஸ்ல 5 மேட்ச் ஜிடியும் 3 மேட்ச் மும்பையும் வின் பண்ணிருக்காங்க. இப்போ வின் பிரெடிக்டரை பத்தி பார்த்தோம்னா மும்பை ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல நம்ம பங்காளியோட கம்பேக்கை நிச்சயமா எதிர்பார்க்கலாம்.